உங்களுக்கு ரோல் மாடல் யாராவது வேணும்னா ஒரே ஒரு ஆள் தான், உங்க மனசாட்சி. மனசாட்சியை தவிர வேற எந்த ரோல் மாடலும் கிடையாது. எல்லாரும் அப்துல் கலாம் மாதிரி வாங்க, அன்னை தெரசா. அப்துல் கலாம் யார் ரோல் மாடல்? மனசாட்சி. சார் இந்த புத்தகத்தை இன்னைக்கு படிக்கணும், இந்த பாடத்தை இன்னைக்கு படிக்கணும்னு உங்க மனசாட்சி சொல்லுது. ஆனாலும் நம்ம மூடி வச்சுட்டு டிவி பார்க்குறோம்னு என்ன அர்த்தம்? நம்ம மனசாட்சி படி கேட்கலன்னு அர்த்தம். நம்ம அப்பா அம்மா இவ்வளோ கஷ்டப்பட்டு நம்மளை படிக்க வைக்கிறாங்களே, நம்ம படிக்கணுன்றது மனசாட்சி சொல்லுது. ஆனால் அதில் தலையில் ஒரு குட்டு குட்டிட்டு நம்ம வேலையை பார்க்குற மாதிரிங்க, அதுதான் தப்பு. ஒவ்வொரு கெட்ட பழக்கத்திற்கும் இந்த நாட்டில் நடக்கிற எல்லா தப்புக்கும் காரணம் என்ன? அவன் மனசாட்சியை மூடி மறைச்சிட்டு வெளில வரான், அவ்வளோதான். இல்லைன்னா இந்த நாட்டில் மனசாட்சிப்படி எல்லாருமே வாழ ஆரம்பிச்சுட்டா இந்த நாட்டில் லஞ்சம் இருக்காது, எதுவுமே இருக்காது, எந்த கெட்டதும் நடக்காது. சார் ஒருத்தனை துன்புறுத்துறது தப்புன்னு மனசாட்சிக்கு தெரியும் சார், அப்புறமும் துன்புறுத்துறாங்கன்னு அர்த்தம் மனசாட்சிப்படி கேட்கலன்னு அர்த்தம். உண்மையான ரோல் மாடல் உங்களுடைய மனசாட்சி. நான் சொன்னேனே முதல்ல, தமிழ் அடையாளம், தமிழ் அடையாளம். ஆனால் உலகத்திலே நீங்கள் வெற்றி அடைய வேண்டும் என்றால் ஆங்கிலத்தை தவிர வேற எந்த மொழியும் உங்களை காப்பாற்ற முடியாது. அதுதான் உண்மை. நான் இவ்வளோ பேசுகிறேன், தமிழில் பேசுகிறேன். ஒரு ஒரு வேலைக்கு சேர்கிறதுக்காக ஒரு எம்என்சி கம்பெனிக்கு போனேன். அவன் சொன்னான், வாட் யூ திங்க் அபவுட் த அட்மினிஸ்ட்ரேஷன்னா, நிர்வாகத்தை பற்றி என்ன நினைக்கிறாய்னா. நான் உடனே தமிழ் படித்தவன்ல, இதனை இதனால் இவன் முடிக்கும் என்றாய்ந்து அதனை அவன் கண் விடல் அப்படின்னா. ஆக்சுவலாக 2000 வருஷத்துக்கு முன்னாலேயே அட்மினிஸ்ட்ரேஷனுக்கு தி பெஸ்ட் எக்ஸாம்பிள் இந்த திருவள்ளுவர் சொன்ன இந்த குறள் மட்டும்தான். அதனோட அர்த்தம் என்ன தெரியுமா? இந்த வேலையை இவன் செய்வான்னு முடிவு பண்ணி அந்த வேலையை அவன்கிட்ட விடுன்னு அர்த்தம். ஆனால் எங்கள் ஹெச்ஆருக்கு அது தெரியல. அவன் இங்கிலீஷ் பேசுகிற பீட்ரு. வாட் யூ திங்க் அபவுட் தி அட்மினிஸ்ட்ரேஷன் அப்படின்னா, இதனா நான் ஸ்டாப். நான் என்ன கேட்குறேன், நீ என்ன சொல்கிறேன்? சார் வள்ளுவர் சொல்லியிருக்கார் சார்னு. நீ வள்ளுவர்கிட்டே வேலை கேளுன்னு அனுப்பிச்சிட்டான். எனக்கு இப்பவும் ரொம்ப கஷ்டம் இங்கிலீஷ் பேசுறதா. சார் என் கம்பெனிக்கு ஒரு புது சிஇஓ வந்தார் சார். அவர் ஆக்சுவலாக தமிழ். என் கம்பெனி தமிழரோட கம்பெனி, என் சேர்மன் தமிழர். இந்த சிஇஓ வந்துட்டு என்ன பண்ணிட்டாரு, எல்லா பேச்சும் இங்கிலீஷில் தான் இருக்கணும், அஃபிஷியல் ஆஃபீஸ் உள்ள, எவனும் தமிழில் பேசக்கூடாதுன்ட்டார். பக்குன்னு ஆயிடுச்சு. ஏன்னா நம்மளுக்கு அது பிரச்சனை. தமிழை பேசலாம் சார், இங்கிலீஷில். நான் சிஓ கிட்ட பேசுறதை நிறுத்திட்டேன். ஏன்னா என்ன பேசணுன்னு மனசுக்குள்ளேயே டிரான்ஸ்லேஷன் பண்ணி அதை கக்கி சொல்லி அதை அவனுக்கு புரியாமல் ஏதாவது வாட் அப்படின்னா முடிஞ்சு போச்சு. நம்மளுக்கு அதுக்கு மேலே வராது. அதனால் பேச்சுவார்த்தையை நிறுத்திட்டேன். ஒரு நாள் திடீர்னு வந்தார், நீ இருக்கிற இடம் எல்லாம் எப்பவுமே சிரிச்சினே இருக்காங்களே ஏன் அப்படின்னாரு. இல்லை மனுஷங்க இருக்கிற இடமெல்லாம் சிரிப்பாங்க சார் அப்படின்னா. அவருக்கு அதுவே புரியல. ஓகே ஓகே வெல் டன் அப்படின்ட்டு போயிட்டார். என்ன பிரச்சனைனா சார், நான் ஸ்கூட்டரில் வேலைக்கு போகிறேன் சார். பாரிஸ் பக்கமாக ஸ்கூட்டரில் வேலைக்கு போகும்போது என்ன பண்ணிட்டேன், தெரியாததான் பிரேக் பிடிக்க மறந்துட்டேன். இந்த முன்னால் ஒரு வேனு, அது என்ன வேனு, இந்த குட்டி ஆனன்னு சொல்லுவாங்களே, அது என்ன கம்பெனியோ, குட்டி ஆனன்னு சொல்லுவாங்க அந்த வேனை. அதை இடிச்சு என் மட்காடு நசுங்கிடுச்சு. இப்போது ரிப்பேர் பண்ணிட்டு தான் போக முடியும், ஏன்னா நகரவே மாட்டுது. எங்கள் சிஓக்கு தான் என் லீவை சொல்லணும். இப்போ பெரிய பிரச்சனை லீவு என்னான்னு சொல்கிறது. காலையில் இங்கிலீஷில் வேறு சொல்லணும். சார் எஸ் மார்னிங் சார், வென் ஐ எம் கம்மிங் சார் ஐ ஹிட் ஒன் குட்டியான சார்னு. அவன் டென்ஷன் ஆகிட்டான். வாட் குட்டியா சார், என்னன்னு சொல்கிறதுனே தெரில சார். மட்காடு நசுங்கிடுச்சின்னு சொல்லணும். நசுங்கினதுக்கு என்ன இங்கிலீஷ்லன்னு எனக்கு தெரியாது. சரி, சொட்டை ஆயிடுச்சின்னு சொன்னால் அவனை கிண்டல் பண்ணுறோன்னு நினச்சிப்பான். அந்த சொட்டை அது தெரியும் அவருக்கு. சார் மை மட்காடு சொட்டை அப்படின்னா அவரை திட்டுறன்னு நினச்சிக்க போகிறாருன்னு தெரிஞ்ச ஒரே இங்கிலீஷ், சார் ஐ எம் சஃபரிங் ஃப்ரம் ஃபீவர் சார்னு வச்சுட்டேன். ஏன்னா அந்த இங்கிலீஷ் தான் ஸ்கூல்லேருந்து சொல்லின்னு வர்றது. அதாவது எல்லாமே மொழி கற்றுக்கணும், தன்னம்பிக்கை இருக்கணும். நீங்கள் தன்னம்பிக்கைக்காக தான் நான் முதல்ல சொன்னது, உங்களுக்கு மோட்டிவேஷன் வேணாம், நான் சும்மா வழிமுறை சொல்கிறேன், அவ்வளோதான். தன்னம்பிக்கை எப்படி இருக்கணும் தெரியுமா? எல்லாருமே மாவீரன் அலெக்சாண்டர் தி கிரேட், அவர் இந்த நிலத்தை பிடிச்சாரு, உலகத்தையே பிடிச்சாரு, அவர் பெரிய வீரர், அதெல்லாம் கரெக்டு.
அலெக்சாண்டர் மாதிரி ஒரு தன்னம்பிக்கையான வீரன் இந்த உலகத்தில் இதுவரை சரித்திரத்தில் யாரும் இல்லை. என்ன பண்ணுவாராம் தெரியுமா? எந்த நாட்டுக்காவது போர் செய்யணும்னு போனா அப்பெல்லாம் கப்பல் தான், சரியா? கப்பல்ல போறோம், போய் இறங்கி அந்த நாடு பத்தி எதுவுமே தெரியாதுங்க அவனுக்கு. அந்த நாட்டில் ஜெயிக்கணும் அவ்வளவுதான். 10 கப்பல்ல போறான்னு போய் இறங்கி கரையில இறங்கி அவன் பண்ற முதல் வேலை என்ன தெரியுமா? தாங்கள் வந்த படகை கப்பலை கொளுத்திடுவான். ஏன்? கொளுத்திட்டா திரும்பி போக முடியாது, தப்பிக்க முடியாது. என்ன தன்னம்பிக்கை தெரியுமா? எப்படியாவது இந்த தேசத்தை பிடித்து இங்க இருக்கிற கப்பலை நம்மளதாக்கி அதுலதான் போகணுமே தவிர இதே கப்பல்ல திரும்பி போக கூடாது. அதுதான் அவனுடைய தன்னம்பிக்கை. அந்த மாதிரி அந்த தன்னம்பிக்கை நிறைய மாணவர்களை நான் பார்த்திருக்கேன். ஆல்வேஸ் தே வாண்ட் கம்ஃபர்ட் பிளேஸ். அது வராது இனிமேல். எப்பவுமே நம்மளுடைய கம்ஃபர்ட் பிளேஸ்லாம் கிடையாது. தாயின் கருவறையை தவிர வேற எதுவும் நம்மளுக்கு கம்ஃபர்ட் கிடையாது. எல்லா இடத்துலையும் போட்டி வந்துருச்சு சார். இது ஒரு போட்டி உலகம், ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த போட்டி உலகத்தில் ஜெயிக்கிறதுக்கு என்ன பண்ணணும்? நிறைய பேர் அட்வைஸ் பண்ணுவாங்க. உங்க மனசுல என்ன நினைக்குது? ஏன்னா ஒருத்தன் வருவான் டாக்டர் ஆகணுவான், இன்னொருத்த பின்னாலேயே வருவான். நிறைய டாக்டர் வந்துட்டாங்க, நீ வக்கீல் ஆகணுவான். இன்னொருத்த வருவான், நிறைய வக்கீல் வந்துட்டாங்க, நீ இன்ஜினியர் ஆகும். என்னதான் ஆகுறது? அதனால தான் பசங்களே இப்போ பயப்படுறாங்க. சார் சின்ன பையன் ஒரு எல்கேஜி படிக்கிற பையன் என்ன வரப்போற? நான் டாக்டர் அண்ணா, ரைட்டு எல்லாம் சொல்லுங்க பசங்க. +2 முடிச்ச பையனை கேட்குறேன், என்ன பண்ணுறது தெரியல சார். நான் ஒன்று நினைக்கிறேன், எங்கள் வீட்டில் ஒன்று நினைக்கிறாங்க, காலேஜில் என்ன நினைக்கிறாங்கன்னு தெரியல. ஏதோ கச்சா போதும்னு சார். நமக்கு எது கிடைக்குதுன்னு தெரியல. எல்லாமே எதுக்கு அப்படிதான். மற்றவங்க நம்மளை கேள்வி கேட்டே சாவடிக்கிறவன் நிறைய பேர் இருக்கான் சார். அவங்களெல்லாம் சமாளிக்க கற்றுக்கணும், அதான் ரொம்ப முக்கியம். ஒன்றும் இல்லைங்க, கொரோனாக்கு தடுப்பூசி 2வது ஊசி போட்டேன். காலையில் போட்டு வந்தேன், ரெஸ்ட் எடுத்தேன். சாயங்காலம் வெளியில் வரேன், பக்கத்து வீட்டுக்காரன் என்ன கேட்குறான், 2வது ஊசி போட்டிங்களா? போட்டேன் சார். ஜுரம் வந்துதா? இல்லையேன்னு. ஐயோ ஜுரம் வரலையா அப்படின்னா. எனக்கு வரல, எனக்கு முதல் ஊசி போடும்போதே வரல. அவன் சொல்கிறான், சார் வரலன்னா தப்பாச்சு, தடுப்பூசி போட்டால் ஜுரம் வரணும். இப்போ தடுப்பூசியில் கூட டூப்ளிகேட் வந்துச்சு, கொஞ்சம் செக் பண்ணி பாருங்கன்னா. அப்படியே சார் நல்லா இருந்தேன் சார், நொந்து போயிட்டேன். ஜுரம் வரணுமேனு பிள்ளையார்கிட்ட வேண்டிக்கினேன். நம்மளை எப்படி கெடுத்துட்டு போயிட்டான் பாருங்க. அப்படிதான் ரொம்ப நீங்கள் நல்லா இருந்தால் கூட எவனாவது நினச்சோன்னா உங்களை ஒரே நிமிஷத்தில் பேஷண்ட் ஆக்கிடலாம். ஒரே நிமிஷம் உங்களை மனநோயாளி ஆக்கலாம். ஜாக்கிரதையாக இருங்க. ஏன்னா உலகத்தில் நிறைய பேர் அப்படி தான் வேலை வெட்டி இல்லாமல் சுற்றினுக்கிறான். சார் ஆஃபீஸுக்கு கிளம்பி ரொம்ப ட்ரிம்மாக அழகாக ஸ்டைலாக டை கட்டி பளிச்சுன்னு போகிறேன். தெருமுனையிலேயே என் பழைய ஃப்ரெண்டு, எப்படா இருக்க? நான் நல்லா இருக்கேன். என்ன 6 மாதம் ஆச்சு அவனை பார்த்து. அவன் எனக்கு சொல்கிறான், இல்லையே ஏன் விளைச்சிருக்க அப்படின்னா. அப்படியே வேர்க்க ஆரம்பிச்சிச்சு எனக்கு. விளைச்சிருக்க, கண்ணு கீழே கருப்பு வந்துடுச்சு. லைனாக சொல்லினே போகிறான் சார். அதாவது அவனுக்கு எப்படியாவது என்ன ஒரு நர்சிங் ஹோமில் அட்மிட் பண்ணிட்டு போகணுன்னு. முடி கொட்டினா மாதிரி இருக்குதுன்றான். ஐயோ ரொம்ப டென்ஷன் ஆகிட்டேன். அப்புறம் சொல்கிறான், ஏய் பிபி இருக்கு அப்படின்னா. இல்லைடா. சுகரு? இல்லைடா. என்ன வயசு என்ன? 53. வரும். ஏன்டாண்ணா? எனக்கு வந்துருக்க, 2 பேரும் ஒரே வயசு தானேன்றான். சார் ஆமாம் சார். நீங்கள் வாழ்க்கையில் அடுத்த ஸ்டெப்பு போக உங்களுக்கு வந்து இல்லை, இந்த உலகத்தில் நிறைய மாற்றங்கள், எவ்ரிடே இட் இஸ் சேஞ்சிங். இந்த சேஞ்ச் ஆகிற எல்லாமே நீங்கள் கற்றுக்க ஆரம்பிக்கணும், ஒத்துக்க ஆரம்பிக்கணும். முதல்ல சேஞ்சஸை வந்து அக்செப்ட் பண்ண ஆரம்பிக்கணும். அப்போ தான் வாழ்க்கையில் எல்லாத்துலேயுமே சார் ஒரு காலத்தில் உங்களுக்கு தெரியுமான்னு தெரியல, நீங்களாம் எல்லாமே ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸு. முன்னெல்லாம் எப்படி தெரியுமா, ஜூ எப்படி தெரியுமா இருந்தது? மிருகத்தெல்லாம் கூண்டுல வச்சுருந்தாங்க. மிருகம்லாம் கூண்டில் இருக்கும், சிங்கம் புலிலாம். நம்ம வந்து அப்படியே போட்டால் அப்போல்லாம் நீங்கள் பார்த்தது இல்லையா, ரொம்ப கேவலமாலாம் நம்மளை ட்ரீட் பண்ணியிருக்கானுங்க ஜூவில் இருக்கவனுங்க. சிங்கம்னு எழுதி வச்சுருப்பான் சார். சிங்கம் பார்த்தா நம்மளுக்கு தெரியாது, அது சிங்கம் அப்படின்னு எழுதி வச்சுருப்பான். குரங்குன்னு எழுதி வச்சுருப்பான். டேய் குரங்கு தெரியாதா, வால் குரங்கு அப்படின்னு போட்டிருப்பான். ஆனால் இப்போது நம்மளை கூண்டு வண்டியில் இட்டு போகிறான், சிங்கம் வளாத்தினுக்குது. எவ்வளோ சேஞ்சு பாருங்க.
ஆமாங்க, ஒரு காலத்தில் வந்து ஸ்கூட்டருக்கும் பைக்குக்கும் அட்வர்டைஸ்மெண்ட்டில் பார்த்தீங்கன்னா ஆம்பளை தான் இருப்பான். இப்போ மாறிடுச்சு. மாறி ஸ்கூட்டிக்கு பொண்ணு ஒன்று அப்படியே முடியெல்லாம் விரிச்சு போட்டு சொயின்னு போகுது. இந்த டாய்லெட்டு கிளீன் பண்ணுறதுக்கு நடிகர் அப்பாஸ் ஒவ்வொரு வீடாக கதவு தட்டி உங்கள் டாய்லெட்டு கிளீனாக இருக்குதான்னு கேட்குறாரு. இப்போ அவன் முடிவு பண்ணிட்டான், யார்? அட்வர்டைஸ்மெண்ட் கம்பெனி, எந்த வேலையை யார் செய்யணும்னு. இல்லை, சாப்பாடு மாறிடுச்சு சார். ஒரு காலத்தில் நான் சின்ன வயசுக்கு முன்னால் களி கூடெல்லாம் சாப்பிட்டுருந்தாங்க. இப்பவும் கிராமத்தில் அதுதான் சாப்பிட்றாங்க. என்னோட காலத்துலலாம் இட்லி தோசை டிஃபன். இப்போ மாறி போச்சு. ஒன்றும் பண்ண முடியாது, அக்செப்ட் பண்ணிட்டு போயினே இருக்க வேண்டியதா, இல்லைன்னா சோறு கிடையாது சார். வழக்கம் போல் டிஃபனுக்கு உட்காந்தேன் சார். என் ஒய்ஃப் தட்டு வைப்பான்னு நினச்சேன். ஒரு கிண்ணம் வச்சா பிளாஸ்டிக்கில். என்னது இது அப்படின்னா? டிஃபன் அப்படின்னா. என்ன டிஃபனு இப்படி இது அப்படின்னா? நேராக உள்ளே போனால் ஏதோ ஒரு பேக்கெட் எடுத்துகிட்டு இருந்தால் சிசர் வச்சு கட் பண்ணால் இந்த ஜல்லி மாதிரி ஏதோ ஒன்று கொடன்னு கொட்டினான். என்ன இது? என்ன கிளாக்ஸ்னா அப்படின்னா? கிளாக்ஸ். அது என்னன்னே தெரியல. இது என்னதுக்கு? என்ன இதான் டிஃபனுன்னா பக்குன்னு ஆயிடுச்சு சார். 2 தோசை சாப்பிட்டு போனால் 1 மணி வரையும் தாங்கும் சார். இது இப்படி இருக்குதுன்னு அப்படியே மூஞ்செல்லாம் சொல்லிச்சேன். எனக்கு அப்போவே பயமாயிடுச்சு. திடீர்னு பால் ஊற்றுட்டுமான்னா. யாருக்குன்னு கேட்டேன். இதுக்கு தான் பால் ஊற்றி ஸ்பூன் வச்சு சாப்பிட்றீங்களா இல்லை அப்படியே சாப்பிட்றீங்களான்னு. அது இல்லை சார் பிரச்சனை. திரும்பி பார்க்குற என்னோட நாய் எண்ணெயே ஊற்று பார்க்குது. அதுக்கு என்னன்னா அது சாப்பிட்ற இதுவும் கிண்ணம் தான், அதுக்கு போடுறதும் அதே மாதிரி ஜல்லி தான். நம்ம டிஃபனை இவன் சாப்பிட்டான்னா நம்மளுக்குன்னா சாப்பிடுவாங்க. அது கவலை. அதுக்கு மாறி போச்சு. ஒரு காலத்தில் நீங்கள்லாம் கல்யாணத்துக்கெல்லாம் போயிருந்தீங்கன்னா பந்தி பரிமாறுவாங்க. இப்போ அதுவும் மாறி போச்சு. இந்த பஃபே சிஸ்டம்னு ஒன்று, அது எவன் கண்டுபிடிச்சான்னு தெரியல சார். அது மேல் நாடுகளுக்கு, யூரோப் நாடுகளுக்கெல்லாம் ஒத்துக்கும் சார். நம்மளுக்கெல்லாம் உட்கார வச்சு இலை போட்டு நல்லா வழித்து சாப்பிட்ணும். நம்மளுக்கு அந்த பஃபேல நிற்க வச்சு நம்மளை வந்து குத்து உயிருமா கொலை உயிருமா ஆக்கி அது நிற்கவே முடியாது. நீங்கள் எத்தனை பேர் அதை சாப்பிட்ருக்கீங்கன்னு தெரியல. ஈவன் இன்சைட் த ஹோட்டல்ஸ். எனக்கு பஃபே அது இல்லைங்க, அந்த பீங்கான் தட்டே 1.5 கிலோ இருக்குது சார். அதை கையில் வச்சு நீ க்யூவில் நிற்கும் போதில் எங்கேயோ க்யூவில் நிற்கிற மாதிரி ஒரு ஃபீலிங் வரும். அது நவராது வேற க்யூ. கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே போனால் நமக்கு முன்னால் இருக்கிறவன் குலோப் ஜாமுன் 2ஆக எடுப்பான். அப்போ நமக்கு பக்குன்னு இருக்கும். நம்ம போகிற வரையும் குலோப் ஜாமுன் இருக்குமா, இவனுக்கு ரீஃபில் பண்ணுவானுங்களா இல்லையா, அந்த மாதிரி. அது எல்லாமே மாறி போச்சு. எல்லாமே மாறி போனாலும் நீங்கள் பாசிட்டிவாக எடுக்க ஆரம்பிச்சிட்டிங்கன்னா எந்த தடையும் உங்களுக்கு இருக்காது வாழ்க்கையில். எந்த பிரச்சனையையும் பாசிட்டிவாக திங்க் பண்ணுங்க முதல்ல. There should not be any negative point in your mind. எது ஆனாலும் சரிங்க. ஒரு சப்ஜெக்ட்ல மார்க் குறைஞ்சுதா, குட்னு ஆரம்பிங்க. ஐயோ குட் ஓகே சார். அதில் ஆம்பளை பசங்களை எவ்வளோ பாராட்டலாம் சார். தொண்ணூத்தி மார்க் வாங்கிட்டு அழுவோங்க லேடிஸு. நம்ம பசங்க அப்படி இருக்கு. ஒரு நல்ல ஸ்கூலு, பொண்ணு 99, 1 போயிடுச்சு, 1 மார்க் போயிடுச்சு, இங்கே அழுது. பையன் 78 தான் வாங்கியிருக்கான், பாஸ், ஃபர்ஸ்ட் கிளாஸ். அது வரையும் போதும். டீச்சரில் 78 வாங்கியிருக்கேன், அங்கே பார் 99ன்னு. அவன் சொன்னான், ஒன்று தெரியுமா, கடவுள் கொடுக்கறத யாரும் தடுக்க முடியாது. பிலாசபி பேசுகிறான் சார். அப்படிதான் இருக்கணும். எது கிடைக்குதோ அதை வச்சு மகிழ்ச்சி. மேலே போகிறதுக்கான அடுத்த ஸ்டெப்பை வைக்கணும். அதுதான் சார். கொரோனா எல்லாம் எல்லாரும் பயந்தோமா? யாருக்காவது கொரோனா வந்தால் பயத்தில் நிறைய பேர் செத்து போயிட்டான். செத்துருவோமோ தூங்கும் போதெல்லாம் செத்துருவோமோனா போட்டான். என் ஃப்ரெண்டுக்கு கொரோனா வந்ததுங்க, மேரீடு ஃபேமிலி மேன். கொரோனா வந்தது. ஆனால் வீட்டிலே 14 நாள் தனியாக இருக்க சொல்லிட்டாங்க. நேராக போய் பார்க்க முடியாது. என் ஃப்ரெண்டுக்கு ஃபோன் அடித்தேன், எப்படா இருக்க? நானும் ஒரு டாக்டர் மாதிரி, 10 ரூபா ஜாகிரதை, மெடிசன் எடுத்துக்கோ, எனி டைம் வீக்காக ஃபீல் பண்ணாத, ஆச்சா போச்சா. நான் எல்லாம் ரே அடங்கு,
நான் நல்லா இருக்கேன். யார் அவன்? சௌகரியமாக இருக்கேன். ஆனால் சொல்லக்கூடாதுடா, எப்போ விட இப்போ தான்டா உண்மையிலேயே மகிழ்ச்சியாக இருக்கேன் நான். ஏன்டா நான் ஆமாடா, தனி ரூமு, எந்த தொல்லையும் இல்லை, எந்த தொல்லையும் இல்லை. லேப்டாப் இருக்குது, ஸ்டீரியோ தனியாக வச்சுருக்கேன். சரியா? டைமுக்கு கரெக்டாக சாப்பாடு, கதவை தட்டுவாங்க, சாப்பாடை உள்ளே அனுப்புவாங்க. சாப்பிட்டு கதவை தட்டி தட்டை வெளில அமைச்சிருவேன். இந்த கீரை வாங்கின்னு வா, தயிர் வாங்கின்னு வா, வெஜிடபிள் வாங்கின்னு வா, ஒரு பிரச்சனை கிடையாது. சௌகரியமாக இருக்கேன். திடீர்னு என்ன பண்ணுவேன், 2 வாரத்துக்கு முன்னால் ஆனந்த விகடன் எத்தனை வாங்குவேன். ஒரு 5 நிமிஷத்தில் ஆனந்த விகடன் வரலன்னா எத்தனை வரையே நான் வெளில வர வாங்குவேன். குடும்பமே ஆனந்த விகடனை தேடும். எனக்கு ஒரே ஒரு பிரச்சனை தான்டா, நான் இந்த டாக்டருங்க சரியில்லைடா. நான் என்ன வெறும் 14 ஒரு மாதம்னு சொல்லியிருக்க கூடாது, சௌகரியமாக இருந்திருப்பேன் நான் உள்ளேன்னா. சார் கொரோனா பாசிட்டிவ். நம்ம வாழ்க்கையில் நிறைய பார்க்குறோம், நிறைய கேள்விப்படுறோம். ஆனால் அதுலேருந்து என்ன பாடம் கற்றுக்கணும்னு சில வாட்டி தெரியாத போயிடுது. அதுதான் பிரச்சனை. ஒரு அண்ணன் தம்பி, அண்ணன் வாழ்க்கையில் வேஸ்ட் ஆகிட்டான். காலையிலேருந்து சாயங்காலம் வரையும் குடி, பிளாட்பாரத்தில் பத்துன்னு இருப்பான். தம்பி சின்ன பிஸ்னஸ் பண்ணி தொழிலதிபர் ஆகிட்டான், டாப்பில் இருக்கான். ஒரு ரிப்போர்ட்டர் சும்மா போய் அண்ணனை கேட்டார், நல்ல குடும்பத்தில் பிறந்தேன், உங்கள் தம்பி அப்படி இருக்கான், நீ இப்படி பாழா போயிட்டியே, யார் காரணம்? அண்ணன் சொன்னான், நான் கெட்டு போனதுக்கு காரணம் எங்கள் அப்பா சார்னா. வேண்டாண்ணா. ஆமாம் சார், அந்த குடியார, எங்கள் அப்பா குடியார, ஒழுங்காக வேலைக்கு போக மாட்டான். எங்கள் அம்மா வேலைக்கு போயிட்டு வந்த அந்த பணத்தையும் வாங்கி போய் குடிப்பான். என்ன அடிப்பான், என் தம்பி அடிப்பான், எங்கள் அம்மாவை அடிப்பான். அவனை பார்த்து நான் கேட்டேன், நான் இவ்வளோ பாழா போனதுக்கு காரணம் எங்கள் அப்பா. ரைட். அதே ரிப்போர்ட்டர் தம்பிக்கிட்ட போனான், நீங்கள் தன்னால் இவ்வளோ பெரிய தொழிலதிபர் ஆனீங்களே, யார் காரணம்னா? எங்கள் அப்பாண்ணா. ரிப்போர்ட்டருக்கு லைட்டாக என்ன வேணுங்க, குடிகாரன் சொன்னால் அப்பான்றான் இவனு எப்படின்னா? ஆமாம் சார், எங்கள் அப்பாவை பார்த்தேன் சார், அவரை மாதிரி ஒஸ்ட்டு இந்த உலகத்தில் எவனும் இல்லை, குடிகாரன். அதனால் எங்கள் அப்பாவை பார்த்து நான் என்ன பண்ணேன், எங்கள் அப்பா கிட்ட இருக்கிற எந்த கெட்ட பழக்கமும் எனக்கு வரக்கூடாதுன்ற ஒரே முடிவோடு வாழ்ந்தேன். நான் தொழிலதிபர் ஆகிட்டேன்னா. அப்போது அப்பா ஒன்று தான், அவரோட ஆக்டிவிட்டி ஒன்று தான். ஆனால் எடுத்துக்கிட்ட பாடம், அண்ணன் தவறான பாடத்தை எடுத்திருக்கிறான், தம்பி சரியான பாடத்தை எடுத்திருக்கிறான். அதுதான். ஆக முடிவு சார், யார் எப்படி பாடம் கற்றுக்கணும்னு தெரியணும். அப்புறம் எதை நோக்கி நாம் போகிறோன்னு தெரியணும். சில பேருக்கு எதுவுமே தெரியாமல் நிறைய பேரை பார்த்துருக்கேன். என் ஆஃபீஸில் இப்போ கூட அப்ளிகேஷன் இமெயிலில் அனுப்புகிறானுங்க, எனி சூட்டபிள் ஜாப்னு போடுறான். அப்படின்னு என்ன அர்த்தம்? நீ யாரு, நீ என்ன படிச்சிருக்க? எனி சூட்டபிள் ஜாப்னு அப்ளிகேஷன் வந்தாலே எரிச்சலாக இருக்கு. எந்த வேலையும் செய்ய மாட்டான்னு அர்த்தம். அவங்க சார், நான் இவ்வளோ படிச்சிருக்கேன், இதிலெல்லாம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது, இந்த வேலை உங்கள் ஆஃபீஸில் இருக்கா, இருந்தால் கூப்பிடு. அந்த தைரியம் வரலையா சார்? எனி சூட்டபிள் ஜாப்னு அனுப்பிச்சிட்டு அவன் என்ன நினைக்கிறான், மேனேஜர் ஜாப் கொடுப்பாங்கன்னு. நாங்கள் என்ன நினைக்கிறோம், பியூனு கூட இவன் லாய்க்கு இல்லைன்னு. எதை அடைய வேண்டுமோ அதற்கான முடிவை தெரிந்து கொள்ளாமல் இருக்கக்கூடாது. சார், கென்னடின்னு ஒரு அமெரிக்க ஜனாதிபதி இருந்தார். அவர் வீக்லி ஒன்ஸு ஸ்டூடெண்ட்டை பார்க்குற பழக்கம் உண்டு, வீக்லி ஒன்ஸு. ஸோ ஒரு முறை ஸ்டூடெண்ட்ஸை பார்க்கும்போது லா காலேஜ் ஸ்டூடெண்ட் நின்றுந்தாங்க. கென்னடி ஒவ்வொருத்தையும் நீ என்னவா இருக்குன்னு கேட்டிருக்காரு. ஒரே ஒரு பையன் மட்டும் சொன்னான், மீதி பேரெல்லாம் லாயருன்னா. ஒரு பையன் சொன்னானா, சார் என்னைக்காவது ஒரு நாள் அமெரிக்கா ஜனாதிபதி ஆகணும்னா சொன்னவன் ஜனாதிபதி ஆனா பில் கிளின்டன். அந்த எதிர்காலத்தை பற்றிய திட்டம். இன்னொன்று, வாழ்க்கையில் முன்னுக்கு வந்துக்கிட்டே இருக்கணும்னு வச்சுங்க, மற்றவங்களை பாராட்ட கற்றுக்க முதல்ல ஆரம்பிக்கணும். ஒன்று சொல்கிற நண்பர்களே, நீங்கள் மற்றவர்களை பாராட்ட கற்றுக்கொள்ளுங்கள், நீங்கள் மற்றவர்களால் பாராட்டப்படுவீர்கள். அதான் உண்மை. நம்ம அது வர வச்சுக்கணும். நான் இவ்வளோ பேசுகிறேன், நம்மளால முடியாது. பக்கத்தால் ப்ரமோஷன் வாங்கினா ரொம்ப கஷ்டமாக இருக்கும், இருந்தாலும் வரணும். சார், ஒரு நியூயார்க்கில் ஒரு சைக்காட்ரிக் கிட்ட ஒரு பொண்ணு வந்தது. அந்த பொண்ணு வந்த உடனே அந்த டாக்டர்கிட்ட சொல்லிச்சு, டாக்டர் எனக்கு சூசைட் பண்ணிக்கணும் போல் ஆயிடுச்சு, எனி டைம் நான் சூசைட் பண்ணிப்பேன்,
ஐ எம் இன் டென்ஷன் அப்படின்ச்சு. அந்த ஆள் கேட்டார், எப்படிமானாரு. ஆமாம், என் பாஸு, வேறு வழியே கிடையாது, நான் வேறு ஆஃபீஸ் போக முடியாது, இந்த ஆஃபீஸில் நிறைய சம்பளம், ரொம்ப நாள் இந்த ஆஃபீஸில் இருந்துட்டேன். ஆனால் என் புது பாஸு என்னை பார்த்தா திட்டினே இருக்கான், டெய்லி திட்டுவோம். என்னால் முடியல, நான் சூசைட் பண்ணிக்க போகிறேன். ஊன்ச்சு. உடனே அந்த டாக்டர் என்ன வந்து, இங்கே பாரு, இது நீ அந்த ஆள் திட்டுறதையே சொல்லியிருக்க, டூ ஒன் திங், ஒரு மாதம் எடுத்துக்கோ, அந்த ஆள்கிட்ட ஏதாவது ஒரு நல்லது இருக்கும். எல்லா மனிதர்களிடம் நெகட்டிவும் இருக்கிற மாதிரி பாசிட்டிவ் திங்ஸே இருக்கும். அந்த பாசிட்டிவ் திங் ஏதாவது இருக்கா பாரு, நீ ஒரு மாதம் கழிச்சு ரிவ்யூக்கு வான்னு அனுப்பிச்சிட்டாரு. அந்த பொண்ணு போயிடுச்சு. ஒரு மாதம் ஆச்சு, பொண்ணு வரல. இப்போ டாக்டர் பயந்துட்டார், ஏன்னா சூசைட் பண்ணிக்கிச்சு போல இருக்குதுன்னு. இவரே 2-3 வாட்டி கால் கொடுத்தாரு, வரல. சார் 2 மாதம் கழிச்சு அந்த பொண்ணு வருது. அப்பானாச்சு டாக்டருக்கு. என்னம்மானாரு. டாக்டர் இருந்தாங்க, இன்விடேஷன் இருந்துச்சு. ஐம் ஆல் ரைட் நான் வந்துச்சு. ஓ, யூ ஆர் கெட்டிங் மேரேஜ். யார் ஹஸ்பண்ட்? என் பாஸ் தான் அப்படின்ச்சு. அம்மா, அந்தால பிடிக்கல, சூசைட் பண்ணிக்க போகிறேன்னா இப்போ அந்தால மர்டர் பண்ணுற மாதிரி நீ வேறு ஏதாவது பிளான்? இல்லை சார், நீங்கள் சொன்ன அட்வைஸ் சார். என்னென்ன? அவர்கிட்ட இருக்கிற, அவர் திட்டுவார் சார், இப்பவும் திட்டுறாரு. அவர்கிட்ட இருக்கிற பாசிட்டிவ் திங்ஸ் பார்க்க சொன்னீங்களே, அப்புறம் தான் சார் என் பார்வையை நான் மாற்றிக்கொண்டேன். முன்னால் எரிஞ்சு விடுற ஆள்னே நினச்சிட்டு தான் உள்ளே போவேன். ஆனால் அதுக்கப்புறம் நீங்கள் சொன்ன பிறகு என் பார்வையை மாற்றிக்கொண்டேன். என் பார்வையை மாற்றிக்கிட்டதுனால அவர்கிட்ட இருக்கிற நல்லதெல்லாம் எனக்கு தெரிஞ்சு. அவர் வெல் க்ரூம்டு, எப்பவுமே டீசெண்டாக ட்ரெஸ் பண்ணுவார். கிளாஸ் டேபிள் பார்த்தீங்கன்னா அவ்வளோ க்ளீனாக இருக்கும், ஃபைல்ஸ் வந்து அவ்வளோ க்ளீனாக இருக்கும். நமக்கு வேலையே கிடையாது. டிக்டேட் பண்ணாருன்னா ஒரு மிஸ்டேக் இருக்காது. இங்கிலீஷ் பியூட்டிஃபுல் லாங்குவேஜ், வெரி 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 கிளாஸ் மேன். எனக்கு அதெல்லாம் பார்த்தோம்னா அவரோட பாசிட்டிவ் தெரிஞ்சிச்சு. ஐ ஃபால் இன் லவ்னா அதுதான். மற்றவர்களை பாராட்ட கற்றுக்கொள்ள ஆரம்பித்து விட்டீர்கள் என்றால் அவர்களுடைய நல்லது நமக்கு தெரியணும். சார், எனக்கு கூட நிறைய ஆஃபீஸர் மாற்றி மாற்றி வருவாங்க சார். அதில் ஜென்ஸ் ஆஃபீஸர் வந்தால் கூட பரவாயில்ல சார். லேடி ஆஃபீஸர் நமக்கு மேலே வந்துச்சாங்க வச்சுக்க, டென்ஷன் ஆகிடுவோம். இந்த லேடி ஆஃபீஸர் வந்தாங்க வச்சுங்களேன். இப்போ ஜென்ஸு ஆஃபீஸராக இருந்தாங்க சார், நம்பர் 1 ஆஃபீஸர் ஜென்ஸாக இருந்தால் பிரச்சனையே கிடையாதுங்க. அவன் இந்த லேடி கண்டுக்க மாட்டாங்க, எல்லோரும் ஒன்றுன்னுவாங்க. இந்த லேடிஸ் டாப்பில் வந்துட்டாங்கன்னா டென்ஷன் ஆகும். ஏன்னா இந்த லேடிஸ் டாப்பில் வந்துட்டா ஜென்ஸு ஸ்டாஃபை 10 பைசாவுக்கு மதிக்க மாட்டாங்க. எனக்கு தெரியும். எங்கள் மேடம் என்னை கூப்பிட்டாங்க வச்சுக்கோங்க, டெய்லி திட்டுவாங்க. அது எப்படி திட்டம், இந்த ஆம்பளைங்களாம் எதுக்கு தான் ஆஃபீஸில் இருக்கீங்களோன்னு அப்படியே கூச்சமாக இருக்கும். வீட்டில் போயும் சொல்ல முடியாதுங்க. ஏன்னா ஆஃபீஸர் ஆம்பளையாக இருந்தார் வச்சுங்களேன், வீட்டில் போய் சொல்லலாம், இங்கே இன்றைக்கி எங்கள் மேனேஜர் திட்டாரு அப்படின்வான், சொல்லலாம். லேடி ஆஃபீஸராக இருந்துட்டு வீட்டில் போய் சொல்ல முடியாது, இன்றைக்கி எங்கள் மேடம் என்னை திட்டாங்கன்னு. ஏன்னா அதுவே ஒரு பிரச்சனை. நாளைக்கு நம்மளுக்கும் ஒய்ஃபுக்கும் சண்டை நடக்கும்போது அவளே எக்கச்சக்கமாக நம்மளை திட்டா, என்ன புருஷனை இப்படி திட்டுற அப்படின்னு சொல்ல முடியாது. ஏன்னா அவள் சொல்லுவா, கண்ட பொம்பளை திட்டுறா வாங்கின்னு வர அப்படின்னு. அதனால் சொல்ல முடியாது. ஆனால் எனக்கு இதை படித்த உடனே அதான் ஞாபகம் இது. எது? பாராட்ட கற்றுக்கொள். ஒரு நாள் லேட்டாக போனேன், விபி உன்னை கூப்பிட்றாங்கன்னு போனேன் உள்ள. அந்த மாதிரி தான், வாட் யூ திங்க் யூ ஆர் கம்மிங் லேட்டுன்னு. டக்குன்னு என்ன பண்ணேன், மேம் நீங்கள் வேர் பண்ணியிருக்க சாரி உங்களுக்கு நல்ல சூட் ஆகுது மேடம்னு. பாராட்ட கற்றுக்கொள். ரியலி அந்த திட்டத்தை விட்டுச்சு. ரியலி எங்கள் ஹஸ்பண்ட் கூட காலையில் அதான் சொன்னார், அந்த ஆள் வீட்டிலே கிண்டல் பண்ணி அமைச்சிக்கிறான். சார் ஒன்றும் இல்லை, நிறைய இந்த டீனேஜில் இருக்கிறவங்களே எனக்கு எப்போ தெரியுமா கஷ்டமாக இருக்குது, டீனேஜில் இருக்கிற பசங்களே விதி பற்றி பேசுகிறான். ஃபேட்டு, விதி. ஏன் தம்பி இந்த சப்ஜெக்ட் நம்ம விதி சார் நான் அடிப்பேன். விதி எப்படி வரும் உனக்கு? தப்பு இல்லையா? நிறைய பேருக்கு அது எங்கே தோக்குறோமோ சார். விதின்றது எப்போ தெரியுமா, அந்த வார்த்தை நம்ம ரொம்ப அப்செட் ஆகும்போது அது டேர்ன் பண்ணுற ஒரு வார்த்தை, அவ்வளோதான். ஆனால் அதையும் மெயினாக வச்சுன்னு சுற்றக்கூடாது, சரியா? ரொம்ப முயற்சி பண்ணோம், கிடைக்கல, அப்போ அப்செட் ஆகிடுவோம், சூசைடுக்கு போ. அதுக்கு தான் விதி. ஆரம்பத்துலேருந்தே விதின்னு கூடாது, சரியா? கொஸ்டின் பேப்பர் பார்த்தோன்னே என் விதி சார் தெரியாத கேள்வி வந்துச்சு. எப்போ விதி சொல்லணும்னா, நீங்கள் எந்த கொஸ்டின் நம்பரை தப்பாக போட்டுட்டு வேறு ஆன்சர் எழுதியிருக்கீங்க வச்சிங்களா, அப்போ விதி சொல்லலாம். சார் கரெக்டாக தெரியும் தப்பு. அது மாதிரி சில பேர் பந்தியில் உட்காடுறான் சார்,
பந்தியில் பரிமாறினே வரான், இவனுக்கு பச்சடி வைக்காம போயிட்டான். அது ஒரு பெரிய, ஏண்டா பச்சடி வாழ்க்கையில் சாப்பிட்டது இல்லையாடா? சரி, பச்சடி தான் வைக்கல, இந்த பரிமாறுறவன் யாரு? அமெரிக்கன் அம்பாசிடரா? தம்பிங்களா பச்சடி வை, குஞ்சு வச்சு. இவன் கேட்கவும் மாட்டான் சார். பச்சடி போனா போதுன்னு மனசுலையும் விட மாட்டான் சார். சரியா? அந்த பச்சடி வைக்கிறோன்னு பார்ப்பான். அவன் அந்த லாஸ்ட் போற வரையும் அப்படியே பார்ப்பான். அதுக்குள்ள இந்த பக்கத்தில் இருக்கிறவன் தெரியுமா, அவன் சும்மா இருக்க மாட்டான். அவன் இதையே பார்த்துட்டு பச்சடி வைக்கல போல இருக்குது. அது இவன் சொல்றான், ஆமா சார் என் விதி சார், எங்க அம்மாவுக்கு நான் 5வது புள்ள. டேய், ஃபர்ஸ்ட் புள்ளையா இருந்தா ஜனாதிபதி ஆயிடுவா நீ? ஃபர்ஸ்ட் புள்ளையா இருந்தாலும் ஏதோ ஒரு பச்சடிக்கு உட்காந்து இருக்க போற. இல்லை எதுக்குன்னு சொல்ல வேண்டாம் சார். ஒன்று, நீங்கள் எல்லாருமே டிராஃபிக் போயிருப்பீங்க, எல்லாருமே பார்த்துருப்பீங்க. 3 லைட் இருக்கும், ரெட்டு, எல்லோ, அப்புறம் அந்த எல்லோ எதுக்கு? யாராவது ஒருத்தர் நில். சூப்பர். ஆனா யாருமே நம்ம சிட்டி உள்ள சொல்றேன், யாருமே மஞ்சளுக்கு மரியாதையே கொடுக்கறது இல்லை. ரெட்டுக்கு நின்றுடுறோம். மஞ்சள் போட்ட உடனே ரைட் போலான்னு கிளம்பிடுறோம். எதிர்பக்கமா வர்றவன் அங்க எப்படின்னா கிரீனு எல்லோ ரெட்டு வரும். கிரீன் முடிஞ்சு எல்லோ வந்தா நிறுத்துறதுன்னு கிடையாது, ரெட்டு வட்டம் பார்த்துக்கலாம் அவனும் வந்துடுவான். நம்ம வாழ்க்கையில பண்ற ஒரே தப்பு அதுதான், எது? கவனிக்கிறது இல்லை. அதுதான் பெரிய பிரச்சனை. சில இடத்துல நிக்கிறோம், சில இடத்துல போறோம், ஆனா எந்தெந்த இடம்லாம் நம்ம கவனிக்கணுமோ அதுலலாம் கவனிக்கிறதே இல்லை. யார் வாழ்க்கையிலே நடப்பவற்றை கவனிக்க ஆரம்பிக்கிறார்களோ அவர்கள் தான் இந்த வாழ்க்கையை வெற்றி பெறறதுக்கு தகுதியானவர்கள். ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள் சார். ஒரு 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 ஊர்ல டிராமா ஒன்று போடுறாங்க சார். நான் சொல்றது 120 வருஷத்துக்கு முன்னால ஒரு ஊர்ல டிராமா ஒன்று போடுறாங்க, ஹரிச்சந்திரன் டிராமா. ஹரிச்சந்திரன் உங்களுக்கு தெரியும், மயானத்துக்கு போயிட்டாரு, சந்திரமதி பாம்பு கட்சிச்சு எல்லாம் தெரியும். டிராமாவை பார்த்தவன்ல ஒருத்தன்ல டக்குன்னு என்ன பண்ணா இன்னொருத்தவங்கிட்ட கேட்டான், அந்த சந்திரமதியா நடிக்கிற ஆக்ட்ரஸு நடிகை கூத்து கட்டுறவல்ல அந்த ஊர்காரியில், அவங்க 2 பேர் சந்திரமதியை மட்டும் பார்த்துட்டு போனாங்க. இன்னொருத்தன் பார்த்தான், அந்த பாம்பு கொத்துதே, வாயை தச்சிருப்பாங்களா விஷத்தை எடுத்திருப்பாங்களா, அவன் கவனிப்பு அவ்வளோதான். ஆனால் அந்த கும்பலில் ஒரே ஒரு ஆள் மட்டும் எத்ததான் பிரச்சனை வந்தாலும் பொய் சொல்லக்கூடாது, சத்தியத்தை மட்டுமே நம்பி இருக்க வேண்டும் என்ற அந்த பாடத்தை கவனித்தான். அதுதான் பின்னால மகாத்மா காந்தி என்று அழைக்கப்பட்ட நம்முடைய தேச தந்தை. அதான் உண்மை. எல்லாருக்கும் ஒரு பிரச்சனை இருக்கு. நிறைய மாணவர்களுக்கு, இப்ப இருக்கிற மாணவர்களுக்கு இன்னொரு பிரச்சனை, தாழ்வு மனப்பான்மை. ஐயோ அது வேணவே வேணாம். அதுல இந்த இந்த 9th-லேருந்து 12th வர வரையும் அந்த பிரச்சனை வரும். 4 கேர்ள்ஸாக இருந்தாலும் சரி, கண்ணாடி முன்னாலேயே 10 நிமிஷம் நிற்கிறான் சார் பையன். கருப்பாக இருக்குமோ, இன்னும் கொஞ்சம் உயரமாக இருக்கலாமா, நான் கூட நின்று இருக்கேன், இன்னும் கொஞ்சம் உயராக இருக்கலாமா. கேர்ள்ஸும் அப்படிதான், இன்னும் கொஞ்சம் சவுப்பா. நீங்கள் ஒன்று ஞாபகம் வச்சுக்கோங்க, நிறம் ஒன்றுமே கிடையாது. அதுவும் இல்லாமல் இந்தியனுடைய நிறம் கருப்பு சார். ராமன் கருப்பு, கிருஷ்ணன் கருப்பு, திரௌபதி கருப்பு, இந்த உலகத்தின் அழகி என்று சொல்லப்படுகிற கிளியோபாட்ரா கருப்பு. அப்புறம் என்ன? ஆனா அது தெரியாது. ஏன்னா நுகர்வோர் நுகர்வோர் கலாச்சாரம் எல்லாத்தையும் போட்டு அழிச்சு விட்டான். பொய் ஆனாலும் நம்புறோம் பாருங்க. ஏன் கவனிக்கிறது இல்லை? பொய் எல்லாத்தையும் நம்புறோம் சார். 7 நாளில் சிகப்பழகுன்றான் சார். எவ்வளவு பெரிய பொய்! ஏன்டா சவுத் ஆப்பிரிக்கால எதுவுமே இல்லத சிவப்பாக்க எல்லாரையும். அதுல அந்த அட்வர்டைஸ்மெண்ட்லாம் பார்த்தீங்கன்னா எச்சலாக இருக்கும். 8 போல் தேயுங்கள், 8 போல் தடவுங்கள். அது என்ன? ஆர்டிஓ ஆஃபீஸா லைசன்ஸ் வாங்குறதுக்கு 8 போட்டு. அதை நம்பி சார் தெருவுக்கு தெருவு பாடசாலை இருக்கோ இல்லையோ பியூட்டி பார்லர் வந்துடுச்சு. பார்த்துருக்கீங்களா? ஒரு மெனு கடை வச்சிருக்கானுங்க. பிளக்கிங் டிஷ் பட் இன்னொன்று இருக்கு, எல்லாம் 200 ரூபா. எப்படி தெரியும்னு கேட்காதீங்க, வாசல்ல உட்காந்துருக்க. உள்ள போயிட்டு வெளில வரதுல எது நம்ம ஒய்ஃப்னே தெரியல, எல்லாம் ஒரே சிவப்பு.
ஆக தாழ்வு மனப்பான்மை இருப்பது ரொம்ப தப்பு, ரொம்ப தப்பு. அதே மாதிரி எந்த நிலையிலும் உங்களை இழந்து விடாதீர்கள். பிரச்சனை வரும், பிரச்சனை வரும். ஆனா அந்த பிரச்சனையை நீங்க எப்போதுமே பாசிட்டிவா எடுக்கணும். ஒன்னே ஒண்ணு, நீங்க இந்த வயசுல செய்ய வேண்டியது ஒன்னே ஒண்ணுதான். ஆசிரியர் என்ன சொல்லுகிறாரோ அதை மட்டும் செய்யுங்கள், வாழ்க்கையிலே வெற்றி பெற்று விடுவீர்கள். உங்க எல்லாருக்கும் அம்பேத்கர் தெரியும் இல்ல? அம்பேத்கர் தெரியும்ல? ஆக்சுவலா அது அம்பேத்கர் அவரோட பேர் இல்ல. அம்பேத்கருடைய இயற்பெயர் யாருக்கு தெரியும்? சரி, அம்பேத்கர்னு ஏன் பேர் வச்சாரு? ஆசிரியர் தான் உங்களுக்கு முதல் குரு, ஆசிரியர் தான் உங்களுக்கு முதல் எடுத்துக்காட்டு. சார், ஆசிரியர் தான் உங்களுடைய ரோல் மாடல் இன்னைய லெவலுக்கு. ஆக லெனின் சொன்னா, ஒரு மாணவ பருவத்தில் இருப்பவனுக்கு எது தெரியுமா? உன்னுடைய முதல் கடமை கல்வி கற்பது, உன்னுடைய இரண்டாவது கடமையும் கல்வி கற்பது, உன்னுடைய மூன்றாவது கடமையும் கல்வி கற்பது. கல்வி கற்கணும், அதுல சூதுவாது எதுவுமே இல்லாம பார்த்துக்கங்க. யாருடைய மனம் தூய்மையாக இருந்தால் அவன் வாழ்க்கையிலே வெற்றி அடைவான், மற்றவர்கள் வணங்கத்தக்க அளவில் இருப்பான். ஒரு சின்ன உதாரணம், ஒன்றும் இல்லை. ஒரு ஊர்ல தேர் விழா நடக்குது. தேர் உங்களுக்கு தெரியும், கோயிலை சுற்றி 4 மாட வீதியில் போயிட்டு நின்றுடுச்சு. அந்த ஊரில் இருக்கிற கார்பரேஷன் குப்பை வர்ற லாரியில் அது வந்தது. அந்த லாரி தேரை பார்த்து சொல்லிச்சு, உனக்கு வந்த வாழ்வை பாருஞ்சு. யாரு? லாரி, குப்பை லாரி. தேர் சொல்லிச்சு, ஏன்னா இல்லை இந்த ஜனங்களே நன்றி கேட்டவனுங்கச்சு. ஏன்? ஆமாம், ரொம்ப நன்றி கேட்டவனுங்க ஜனங்க. பாரு, நான் டெய்லி 365 நாளும் தெருவா போய் அவன் வீட்டு குப்பையெல்லாம் வாரின்னு போய் சுத்தமாக்குறேன். நீ என்னைக்கோ ஒரு நாள் ஒரே ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு நின்றுடுற. இந்த ஜனங்க எவ்வளோ கெட்டவங்க பாரு. என்னைக்கோ ஒரு நாள் ரவுண்ட் அடிக்கிற உன்னை எல்லாரும் கும்பிடுறாங்க பார்த்து. டெய்லி சுத்தப்படுத்துற என்ன பார்த்தாலும் மூக்கு மூடிக்கிறாங்க. இந்த ஜனங்க நன்றி கெட்டவங்கச்சு. பேர் சொல்லிச்சான், ஜனங்களை திட்டாதேனா. ஏன்னா ஆமா, நான் வருஷத்துக்கு ஒரு நாள் ஒரே ஒரு ரவுண்ட் அடித்தாலும் என் உள்ள இருக்கிறது தெய்வம். நீ டெய்லி வந்தாலும் உன் உள்ள இருக்கிறது குப்பை. உள்ள என்ன இருக்கோ அதுக்கேற்ற மரியாதை தான் கிடைக்கும்னு. அதே மாதிரி நீங்கள் உள்ள தூய்மையாக இருந்து விட்டால் மனிதர்களை புரிந்து கொள்ளுங்கள்.